அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டெக் 23 சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், how to activate 2 WhatsApp account in one Android phone in Tamil. அதாவது உங்களுடைய ஒரு மொபைல் ஃபோனிலே 2 வாட்ஸ்அப் அக்கவுண்ட்களை ஆக்டிவேட் செய்வது எவ்வாறு என்பது பற்றிய தெளிவான விவரம் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் வழங்க இருக்கின்றேன். இதை முழுமையாகவும் கவனமாகவும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் வீடியோவுக்கு போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக வீடியோவுக்கு போகலாம். ஒரு மொபைல் ஃபோனிலே, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனிலே 2 வாட்ஸ்அப் அக்கவுண்ட்களை எவ்வாறு கிரியேட் செய்வது என்பது பற்றிய தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்காக வழங்க இருப்பேன். இது 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் வித்தியாசமான ஒரு வீடியோ. இதை முழுமையாகவும் கவனமாகவும் பார்த்து நீங்கள் பயன்பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் அந்த பகுதிகளுக்கு போகலாம். 3 வழிகளிலே, 3 மெத்தடிலே இந்த வாட்ஸ்அப் அக்கவுண்டை நாங்கள் ஆக்டிவேட் செய்யக்கூடியதாக இருக்கும். மெத்தட் 1, அதாவது முறை 1. முதலாவதாக நீங்கள் போக வேண்டிய இடம் அது வந்து ப்ளே ஸ்டோர். இப்பொழுது ப்ளே ஸ்டோரை டேப் செய்யுங்கள். இப்பொழுது இங்கே சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் என்று இருக்கின்றது, அடுத்தது வாட்ஸ்அப் மெசஞ்சர் என்று இருக்கின்றது. 2 வகை. ஓகே, இப்பொழுது நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் அது இங்கே காட்டப்படுகின்ற இந்த சர்ச் பாக்ஸிலே ப்ளே ஸ்டோரிலே இப்பொழுது நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் என்று அடிக்கின்றேன். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்துவிட்டது. இங்கே பாருங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணவில்லை, டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணவில்லை என்றால் நீங்கள் புதிதாக இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடியதாக இருக்குது. நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ரி அண்ட் கண்டினியூ என்று இருக்கிறது, அதை கொடுக்கலாம். இப்பொழுது நம்பர் இருக்கிறது, யூஸ் திஸ் நம்பர் என்று இருக்கிறது. 2 வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் மாற்றி கொடுப்போம். இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸுக்காக உருவாக்குகின்ற இந்த நம்பர். இதை கவனமாக பாருங்கள். யூஸ் டிஃப்ரெண்ட் நம்பர்னு கொடுக்கலாம், அல்லாவிட்டால் அதே சேம் நம்பரையும் நீங்கள் கொடுக்கலாம். இப்படி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸின் ஊடாகவும் நீங்கள் ஆக்டிவேட் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ பேக்குக்கு போகலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப் மெசஞ்சர். ஓகே, பாருங்கள், வாட்ஸ்அப் மெசஞ்சர் என்று சர்ச் பண்ணுங்கள். வந்துவிட்டது. அதையும் நான் டவுன்லோட் பண்ணி வைத்திருக்கின்றேன், இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கின்றேன். இந்த ப்ளே ஸ்டோரில் இங்கே காட்டப்படும். அதையும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுவதாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இங்கே இதற்கு நான் ஏற்கனவே நம்பர் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த முறையில் 2 அக்கவுண்ட்களை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஒன்று வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஊடாக நீங்கள் கிரியேட் பண்ண முடியும், மற்றது வாட்ஸ்அப் மெசஞ்சர் ஊடாகவும் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2க்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் மெத்தட் 2க்கு போகலாம். அதாவது முறை 2, எப்படி 2 வாட்ஸ்அப் அக்கவுண்ட்களை ஆக்டிவேட் செய்வது என்பதை இப்பொழுது இது வந்து 2வது மெத்தட். இது மிகவும் வித்தியாசமான ஒரு மெத்தட். இதை கவனமாக முழுமையாகவும் பாருங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய இடம் எது என்றால், முதலாவதாக நீங்கள் போக வேண்டியது உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் செட்டிங்க்கு போங்கள். இது போனுக்கு போன் வித்தியாசப்படும். அதாவது சாம்சங் கேலக்ஸி, அடுத்தது ரெட்மி, அப்படி போன்களுக்கெல்லாம் வித்தியாசப்படும். இதை கவனமாக பாருங்கள். முதலாவதாக நீங்கள் போக வேண்டிய இடம் செட்டிங். இது வந்து ரெட்மி 13 ஃபோனுக்கான இந்த செட்டிங்கை நான் உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இப்போ செட்டிங்கு போங்கள். ஓகே, இப்போ செட்டிங்கை கிளிக் பண்ணுகின்றேன். அதன் பிற்பாடு நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் அது வந்து ஆப்ஸ். ஓகே, இப்பொழுது இங்கே ஆப்ஸ் என்று இருக்கின்றது, பாருங்கள். இந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் ஆப்பை கிளிக் செய்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் அது வந்து DUALAPPS என்று இருக்கின்றது, அதை டேப் செய்யுங்கள். கவனமாக பாருங்கள். இந்த செக்ஷன்லே 1 2 3 4 5 5ஆவதாக இருக்கின்றது DUAL ஆப்ஸ், டுவல் ஆப்ஸ் என்று, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் செய்கின்றேன். இப்பொழுது நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் அது வந்து வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பை கிளிக் செய்ய வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில். ஓகே, இப்பொழுது இங்கே வாட்ஸ்அப்பை டேப் செய்யுங்கள். ஓகே, வாட்ஸ்அப் டேப் செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய இடம் வேலை என்னவென்றால் அதை கவனமாக பாருங்கள். இப்பொழுது அம்புக்குறியால் இங்கே காட்டுகின்ற இந்த பகுதியை எனேபிள் செய்ய வேண்டும். டால் ஆப்ஸுக்கு வாட்ஸ்அப்பை எனேபிள் செய்ய வேண்டும். அதை எனேபிள் செய்வோம். எனேபிள் செய்ய டேர்ன் ஆன் இருக்கின்றது, இந்த ஆங்கில எழுத்தால் காட்டப்படுகிறது டேர்ன் ஆன். அதை கொடுங்கள்.
கிரியேட் டால் ஆப் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வந்திருக்கின்றது. இப்பொழுது பேக்குக்கு போய் பாருங்கள். 2 வாட்ஸ்அப்புகள் உங்களுடைய மொபைல் ஃபோனிலே இருக்கும். பாருங்கள். இப்போது நான் இதை கொண்டு பேக்குக்கு போய் காட்டுகின்றேன். கவனமாக பாருங்கள். இங்கே பாருங்கள் 2 அக்கௌண்ட்கள் வந்துவிட்டது. இங்கே 2 வாட்ஸ்அப்புகள் இங்கே காட்டப்படுகின்றன. ஒன்று வந்து இங்கே காட்டப்படுகின்றது. அடுத்தது சிவத்த நிறத்தாலும் காட்டுகின்றேன் பாருங்கள். இங்கே 2 வாட்ஸ்அப்புகள் இங்கே காட்டப்படுகின்றன. இப்படித்தான் 2 அக்கௌண்ட்களை நீங்கள் கிரியேட் செய்ய முடியும். 2 வாட்ஸ்அப் வந்துவிட்டது. இனி நீங்கள் ஆக்டிவேட் செய்வது வழமையாக ஒரு நம்பரை போட்டு நீங்கள் இலகுவாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். வாருங்கள் அடுத்ததாக 3வது மெத்தேடுக்கு நாங்கள் போகலாம். வாருங்கள் நாங்கள் 3வது மெத்தேடுக்கு இப்பொழுது போகலாம். ஓகே. இப்பொழுது நாங்கள் முறை 3க்கு போகலாம். எவ்வாறு ஒரு ஃபோனிலே 2 அக்கௌண்ட்களை வைத்திருப்பது பற்றிய தெளிவான விவரத்தை இப்பொழுது 3வது முறை மூலம் நீங்கள் பார்க்கலாம். உடனடியாக நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் அது வந்து வாட்ஸ்அப். இப்பொழுது நான் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுகின்றேன். இங்கே பாருங்க, டைப் பண்ணுவோம். டேப் பண்ணியாச்சு. அடுத்ததாக நீங்கள் போக வேண்டிய இடம் அது வந்து இந்த 3 டாட் போடப்பட்ட இந்த பகுதி, அதை டேப் செய்யுங்கள். அடுத்ததாக நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து இங்கே செட்டிங் என்று இருக்கிறது, அதை கிளிக் செய்யுங்கள். ஓகே. அடுத்ததாக நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து அக்கௌண்ட் என்று அக்கௌண்ட்டை கிளிக் செய்யுங்கள். ஓகே. அடுத்ததாக நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் அது வந்து ஆட் அக்கௌண்ட். இதன் மூலமாக இலகுவாக நீங்கள் அடுத்த நம்பரை நீங்கள் டேப் செய்து உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆட் அக்கௌண்ட் என்று இருக்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே கீழே காட்டப்படுகிற இந்த ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் செய்யுங்கள். இதை கிளிக் செய்வதன் ஊடாக நீங்கள் புதிதாக நம்பரை போட்டு இலகுவாக கிரியேட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த 3 முறைகளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.